தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். 500க்கும் மேற்பட்டோர் கைது. தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் சார்பாக 2003ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை பணி நிரந்தரம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் காலமுறை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த குறளகம் அருகில் 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் பல்வேறு முழக்கங்களை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, மேற்பார்வையாளர்கள் சங்கம், விற்பனையாளர்கள் சங்கம் மற்றும் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் பகுதியிலிருந்து பெரும்பான்மையான ஊழியர்கள் என 18க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் கலந்து கொண்டனர். பின்பு போராட்டம் முழக்கங்களுடன் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியில் இருக்கிறது நம்ம முதல்வர் தான். அவர் முதல்வர் கையெழுத்து போட்டாதான் நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் கிடைக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்களா இல்ல இவங்க என்ன செஞ்சிடுவாங்கன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நாங்க லைட்டான கூட்டம் இல்ல, வெயிட்டான கூட்டம். சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. ஆனா எங்களை நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க. 10 ரூபாய் கேட்க